திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருக்கின்ற சிறந்த திரைப்பட நடிகர் அன்பிற்குரிய அருமை அண்ணன் மனோபாலா அண்ணன் அவர்கள் பேசுவார்கள். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு தியானம் கலைந்தது, தமிழகம் நிமிர்ந்தது. என்னைக்கு அண்ணன் வாயை திறக்க போறான்னு காத்துட்டு இருந்தேன். வெளியே வந்தோடனே என் மனசுல இருக்கிற குறையெல்லாம் கொட்டி தீக்கிறதுக்காக தான் நான் இந்த தியானத்திலே இருந்தேன். அம்மாவோட ஆத்மா எனக்கு வழி சொல்லிச்சு. அதை கேட்டு அது மாதிரி நடக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்களே, அன்றைய தினம், அன்றைய அந்த ராத்திரியே தமிழகம் மொத்தமும் விழித்துக் கொண்டது. ஏன்னா நாங்கெல்லாம் எங்களுடைய மாண்புமிகு அம்மாவின் புகழை பரப்பறதுக்காக தெரு தெருவாய் இறங்கி ஒவ்வொரு தொகுதியிலும் அவங்களுடைய திட்டங்களையே வெளியே சொல்லி ஒவ்வொரு தரையும் நாங்க பல பிரச்சாரம் பண்ணியிருக்கோம். ஆனா இன்றைய சூழ்நிலையில் யார பின்பற்றி நடக்கணுமோ அதை கரெக்டான நேரத்துல கரெக்டான படி முடிவு எடுக்கிறதுதான் நல்லது அப்படின்னு எல்லாருக்கும் தோணுச்சு. எனக்கு தெரிஞ்சு இங்க வந்தவங்க கொஞ்சம் பேரு தான். ஆனா வராதவங்க அத்தனை பேரும் மனநிலையும் இங்க வரத்துக்காகத்தான் துடித்துக் கொண்டிருக்கும். அண்ணனை பத்தி நான் சொல்ல தேவையில்லை. அவர் தொகுதியில பல சட்டமன்ற தேர்தலில் நான் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். எல்லாரும் அப்படி அவர் மாதிரி ஒரு மனிதனை பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய முதல்வர் மட்டும் இல்ல, நாளைக்கும் அவர்தான் தமிழ்நாட்டை ஆளப்போவது உறுதி. அவரை பின்பற்றி நாம நடக்கிறது தான் நம்மளுக்கு கௌரவத்தையும் கொடுக்கும், அந்தஸ்தையும் கொடுக்கும். மகளிர், உங்களை எல்லாரையும் கேட்டிருக்கேன். நீங்க நினைச்சா எது வேணா பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவுகளும் இளைஞர் பட்டாளம் அத்தனை பேரும் அண்ணனோட தான் இருக்காங்க. அண்ணனுடைய வழிகாட்டுதல் படி கண்டிப்பாக இந்த தமிழகம் காலரை தூக்கி விட்டுட்டு நடக்கலாம். அந்த அளவுக்கு எங்களுக்கு கௌரவம் கொடுத்தது அண்ணனுக்கு இந்த நேரத்துல நன்றியை சொல்லி நான் விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.